ஹலோ. ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரமா? பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? நான் தான் பேலா பேசுகிறேன். யாருன்னு தெரியுதா? பேலாங்கிற பொண்ணு வண்டி வேகமா போயிட்டு இருக்கும்போது அதுல அடிபட்டு தவறிட்டா. இது விபத்தா இல்ல வேற ஏதாதா? இந்த ஆக்சிடென்டோடவே இந்த கதையும் முடிஞ்சிருக்க வேண்டியதுதான். ஆனா இந்த கதையை தொட முடியல. ஏன்னா பேலா இறந்ததுக்கு அப்புறமா அவ போன் ரிங் ஆக ஆரம்பிச்சது. யாரெல்லாம் கால் அட்டன் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா கால் பண்ணது வேற யாருமே இல்லைங்க, செத்து போன பேலா தான். இது வெறும் விபத்தில் நடந்த கதை இல்ல, ஒரு இளைஞர் மாட்டின வித்தியாசமான கதையில இதுவும் ஒண்ணுதான். இந்த கதையில கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒண்ணுதான். ஆனா இதுல மறைஞ்சிருந்தது பல ரகசியங்கள். இந்த உண்மை ரொம்ப ஆழமான ஒண்ணு. நடந்த குற்றங்கள் என்னமோ வெளியில வரவே இல்ல. இந்த காலத்துல நம்ம கண் முன்னாடி நடக்கிறது தான் உண்மையா இல்ல நம்ம கேட்கறது உண்மையா? வெளியில வராம இருக்க நிறைய உண்மைகள் பதிஞ்சிருக்கா? இது ஒரு ரகசியத்தோட கதை. கடைசியா வந்த கால்ல தெரிஞ்சது. இந்த கிரைம் ஞாபகத்துல மட்டும் இல்லங்க, ஒரு குரலா ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் மறந்துடு. ஹலோ. டே, எனக்கு பெல்லாவுடைய கால் வந்துச்சு. நீ என்னடா பேசுற? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்னாச்சு? சொல்லு. யாருன்னு தெரியுதா? நான் தான் பேலா பேசுறேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அண்ணா, பஸ்ஸை நிறுத்துங்க. உங்களில் யாராவது விஷால் கூட இருந்ததை பார்த்துருக்கீங்களா? என்ன இல்லையா? இங்கே இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, ஸ்டாஃப்ஸ் வேற இருக்காங்க. நீங்கள் எதையும் பார்க்காம இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லையே. சார், விஷால் இங்கே இல்லவே இல்லை. அப்புறம் எப்படி அவனை பார்க்க முடியும்? நீங்கள் பிரின்சிபலா? இல்லை சார், மிஸ்டர் லலித் தான் இந்த காலேஜுடைய பிரின்சிபல். அவர் இப்போ இந்தியாவில் இல்லை. ஏன், எவ்வளோ நாள் ஆகுது? அவருடைய ஒய்ஃப்க்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அதனால அவர் 1 மாசமா அப்ராட்ல தான் இருக்காரு. நீங்க யாரு? என்னுடைய பேர் ரஞ்சித். நான் இந்த காலேஜுடைய வைஸ் பிரின்சிபல். ரஞ்சித், மிஸ்டர் லலித்துக்கு பதிலாக நீங்கள் தான் இப்போ காலேஜை பார்த்துருக்கீங்களா? எஸ் சார். விஷாலை பற்றி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே? ஆமாம் சார், மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வெக்கேஷனுக்காக இன்றைக்கி கிளம்பிட்டாங்க. ஏய், சீக்கிரம் வாங்க. போலாமா? விஷால் எங்க? விஷால் அங்கே இருக்கான். எல்லாரும் விட பெஸ்ட் டீச்சர் யாரு? சீனியர்ஸ் சீனியர்ஸ் சீனியர்ஸ். எல்லாரும் விட பெஸ்ட் டீச்சர் யாரு? சீனியர்ஸ் சீனியர்ஸ். ஓகே பசங்களா, போங்க போங்க, எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. நல்லா படிக்கணும் அண்ணா. ஹே गाइस, நில்லுங்க பா, நானும் வரேன். அதனால இந்நேரம் அவன் வீட்டில் தான் இருந்திருக்கணும். எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க. Thank you மேம். இதெல்லாம் பண்ணது யாருன்னு நாங்கள் பண்ணுற இன்வெஸ்டிகேஷனில் வெளியே வந்துடும். கிரிமினல் யாருன்னு எங்களுக்கு தெரிகிற வரைக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே எங்களோட சஸ்பெக்ட் தான். மிஸ்டர் ரஞ்சித், நான் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணணும். சார், சிசிடிவி வேலை செய்யாது. இங்கே வா. சார், நீ யாரு? நான் சஞ்சய், ஸ்டூடெண்ட் சார். இங்கே பல மாசமாக சிசிடிவி வேலை செய்யறதில்ல. ஸ்டூடெண்ட்டா இல்லை என்ஜினியரா? உன் பேர் என்னன்னு சொன்ன? சஞ்சய்.
இவ்வளோ பெரிய காலேஜில் ஏன் எந்த சிசிடிவியும் வேலை செய்யல? சார் அது ஆக்சுவலி கேபிள் ஃபால்ட். அது பெரிய வேலை. கிளாஸஸ் டிஸ்டர்ப் ஆக வேணாம்னு நினச்சோம். சிசிடிவியை சரி பண்ணணும்னு தான் நினச்சோம். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லீவ்லேயும் இங்கே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய சேஃப்டிக்காக. ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டிக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் தரீங்கன்னு நல்லாவே தெரியுது. போங்க சார். ம். அடிதடி நடந்தது கிளியரா தெரியுது. விஷால் சந்தோஷமா விளையாடிட்டு காலேஜை விட்டு கிளம்பியிருக்கான். ஆனா வீட்டுக்கு போய் சேரல. திரும்பவும் காலேஜுக்கு வரான். ஆனா அவன் காலேஜுக்கு வந்ததை யாருமே இங்க பார்க்கலன்றாங்க. அப்புறம் தலையில்லாத பணம் தான் கிடைக்குது. இப்போ நம்ம முன்னால் இருக்கிற கேள்வி என்னன்னா, அவனை கொன்னதுக்கு அப்புறம் இங்க கொண்டு வந்தாங்களா இல்ல இங்க வந்து கொன்னாங்களா? இது ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல தெரிஞ்சிடும். ஆனா நான் ஷூரா இருக்கேன், அவனை கொன்னு இங்க கொண்டு வந்திருக்காங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தலையை வெட்டிருக்காங்க. சார், லேண்ட்லைன்ல யாரோ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் சவியோட வீட்ல இருந்து கால் வருது சார். இந்நேரம் அவ வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கணுமா, ஆனா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு கூப்பிடுறாங்க சார். நிஷாவுக்கு ஃபோன் போகவே மாட்டேங்குது. சவி எப்ப லேட்டா வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவா. சாகர் இந்நேரம் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கணும். ஆனா இன்னும் வரவே இல்ல. காலேஜ்ல விஷால் கூட யாருக்காவது சண்டை நடந்துச்சா? அவங்கள யார் மேலேயாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா அட்மினிஸ்ட்ரேஷன்ல? எங்க பாருங்க, நீங்க எதுக்காக பயப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்து அதை நீங்க மறைக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது, சும்மா விட மாட்டேன். நீங்களா ஒத்துக்கிட்டா நல்லது. இல்ல சார், எங்களுக்கு தெரியாது. ஒரு வேளை எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா உங்ககிட்ட நாங்களே சொல்லிடுவோம் சார். சார். சரி ரஞ்சித். ஓகே சார், எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க. கிரிமினல் யாரா வேணாலும் இருக்கட்டும், ஆனா கண்ணு முன்னால தான் இருக்கான். தப்பிச்சு ஓடல, மறைஞ்சிருக்கான். கரண், எங்க நீ ஒரு டீம் அலர்ட் பண்ண. உள்ள யாரும் வரக்கூடாது, எங்க இருந்து யாரும் வெளியே போகக்கூடாது. கிளியர்? எஸ் சார். நீங்க 2 பேரும் இன்னைக்கு ராத்திரி இங்கேயே இருங்க. ஓகே சார். வீட்டுக்கு கிளம்பின 5 ஸ்டூடெண்ட்ஸ்ல 4 ஸ்டூடெண்ட்ஸ் காணா போயிருக்காங்க. அதுல ஒருத்தரை அவங்க காலேஜ்லயே அவரை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணி போட்டிருக்காங்க. கிரைம் ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது, இத ஒரு மனநோயின்னு கூட சொல்லலாம். நாள் போக போக இது ரொம்ப மோசமாகிட்டே போகும். அதனாலதான் சொல்றேன், கிரிமினலை மட்டும் நாம அழிக்க கூடாது, கிரிமினல் எண்ணங்களை கூட நம்ம அழிச்சே ஆகணும். அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் நம்பிக்கையை கை விட்டுட்டாங்க. இந்த கேஸ்ல இருந்த மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படாமலே இருந்துச்சு. காவல்துறைக்கு சந்தேகம் ஒருத்தர் மேல மட்டும் இல்லங்க, முழு கல்லூரி மேலேயும் இருந்துச்சு. ஒருவேளை யாராவது விஷாலை கிட்னாப் பண்ணியிருந்தாலோ அவனை கொன்னு அவனோட பாடியை யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல மறைச்சிருக்கலாம். ஆனா அவன் என்ன பண்ணான்? விஷாலோட தலை வெட்டப்பட்ட பாடியை காலேஜோட கிளாஸ் ரூம்ல கொண்டு வந்து வச்சுட்டான். இது ஏதாவது ஒரு சீரியல் கில்லரோட வேலையா இருக்கலாம். 5 ஸ்டூடெண்ட்டை கிட்னாப் பண்ணிருக்கான். விஷால் மாதிரியே அவன் 4 பேரையும் கொல்றதுக்கு திட்டம் போடுறான்னு நான் நினைக்கிறேன். ஒரு த்ரில்லர் ஃபில்ம் மாதிரி. கிட்டத்தட்ட அப்படிதான். சித்திக், நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவெல்லாம் செக் பண்ணு. ஏதாவது ஒரு கிரிமினல்ஸ் ரெக்கார்ட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் இருக்கான்றதையும் செக் பண்ணு. எஸ் சார்.
நான் இப்பவே டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் சம்மர் வெக்கேஷனுக்காக வீட்டுக்கு கிளம்பியிருக்காங்க. ஆனால் அதுலேருந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் சேரல. அவங்க டீட்டெயில்ஸ் கிடைச்சதா? எஸ் சார். முதலாவது ஆனஸ்ட் ஸ்டூடெண்ட் விஷால், அவன் இப்போ செத்துட்டான். ரெண்டாவது செகண்ட் இயர் பிஏ ஸ்டூடெண்ட் சவி சூரஜ்க்கு கிளம்புனா. தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் நிஷா. நாலாவது செகண்ட் இயர் எம்ஏ ஸ்டூடெண்ட் சாகர் நாருகருக்கு கிளம்புனா. அஞ்சாவது மாணிக் டிப்ளமா ஸ்டூடெண்ட் ஜாம்நகரை சேர்ந்தவன். அவங்க எல்லாரும் ஒரே டைம்ல டிராவல் பண்ணாங்க சார். அவங்க எல்லாரோடைய லாஸ்ட் லொகேஷனை பார்த்தா அவங்க 5 பேருமே அப்ராக்சிமேட்லி 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்திருக்காங்க சார். அதுவும் வேற வேற டைரக்ஷன்ல. முதல்ல என் பையன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பான்னு நினைச்சேன். நான் அவங்களுக்கு கால் பண்ணேன். அவங்க கூட இல்லைன்னு சொன்னாங்க. கடைசியா 11 மணிக்கு பேசினேன். கடைசியா நான் 2 மணிக்கு அவகிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் 2:30 மணிக்கு நான் அவளுக்கு ஃபோன் ட்ரை பண்ணேன். அப்போலேருந்தே அவ ஃபோன் ஆஃப்னு தான் வருது. என் விஷால் நல்லா தானே இருக்கான். பாட்டிமா, விஷாலுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 23ஆம் தேதி 2 மணி வரைக்கும் 5 ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோனும் ஆக்டிவ்ல இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 மணிக்கு அப்புறம் எல்லாரோட ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு, இல்லை நாட் ரீச்சபிள்னு வந்திருக்கு. 4 பேரும் வேற வேற டைரக்ஷன்ல டிராவல் பண்ணிருக்காங்க. 4 பேரையும் கடத்திருக்காங்கன்னா 4 கடத்தல்காரர்கள் இருப்பாங்களா? முதல்ல நீங்க இந்த 4 பேரோட லாஸ்ட் லொகேஷனை செக் பண்ணுங்க. ஆட்டோக்காரங்க, பஸ் டிரைவர்ஸ், லோக்கல்ஸ், உங்க கண்ணில் யார் யாரெல்லாம் தெரியுறாங்களோ அவங்க கிட்ட விசாரிங்க. 23ஆம் தேதி அன்னைக்கு பஸ்ல ஏதாவது பிரச்சனை இல்லை சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடந்ததான்னு கேளுங்க. கண்டிப்பா அவங்கள யாராச்சும் கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. ஏன் சொல்றேன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல தான் டிராவல் பண்ணிருப்பாங்க. அந்த 5 பேரோட பாஸ்ட் ஹிஸ்டரியை எடுப்போம் சார். எனக்கு தெரிஞ்சு அதுல தான் இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். குட், ஆக்ட் ஃபாஸ்ட். ஓகே சார். சார், காலேஜ்ல எனக்கு ஒரு வித்தியாசமா தெரிஞ்சிச்சு. வைஸ் பிரின்சிபல் ரஞ்சித் அந்த சிச்சுவேஷனையும் தாண்டி ரொம்ப டென்ஷனா இருந்தாரு. அப்புறம் அந்த வார்டன் மோனிகா ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. அப்புறம் காலேஜோட கிளீனிங் ஸ்டாஃப். இந்த காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் செத்து போயிட்டான்னு அவங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது ஏதோ தப்பாக இருக்குன்னு தோணுது சார். அது என்னன்றதை நம்ம சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது தப்பாக நடக்கிறதுக்குள்ள அவங்க எங்கே இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சாக்கணும். இந்த கேம்பஸ்ல யாரோ ஒருத்தன் மறைஞ்சிருக்கா. அவன் மறைஞ்சிருக்கிற வரைக்கும் அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆபத்து அதிகமாயிட்டு இருக்கும். அதை நம்ம தடுத்தாகணும். இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸை எதுக்காக கிட்னாப் பண்ணாங்க? இவங்க எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ஷனே கிடையாது. ஆனா ஒரு விஷயம் இருந்திருக்கு. என்ன அது? டைம் போயிட்டே இருந்துச்சு. எல்லாருக்கும் பயம் அதிகரிச்சுது. அந்த 4 பேருக்கும் விஷாலுக்கும் நடந்த மாதிரியே நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. நீங்க இவங்கள யாரையாச்சும் பாத்தீங்களா? இல்லைங்க சார், இல்ல பார்த்தது இல்லையே. இவளை எங்கேயாவது பார்த்துருக்கியா? இல்ல சார், பார்க்கல. இவங்க யாருன்னு தெரியுமா? சார், இந்த கால் லிஸ்ட் பாருங்க. 23ஆம் தேதி இந்த 5 பேரோட கால் லிஸ்ட்ல அவங்க பேரண்ட்ஸோட மெசேஜஸ், கால்ஸ் தவிர ஒரு காமன் நம்பரும் இருக்கு பாருங்க. சித்திக், இந்த நம்பரை ட்ராக் பண்ணு, குயிக். எஸ். இவனை நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல. இவனை பார்த்துருக்கீங்களா? இல்ல, நான் பார்க்கலையே. நான் பார்க்கல சார். நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்ல. நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்ல நான் பார்க்கல. எஸ் சார். கரண், நான் உனக்கு ஒரு லொகேஷன் அனுப்புறேன். உடனே அங்க போய் அவனை ட்ராக் பண்ண. சார், இப்பயே நான் கிளம்புறேன். ஹலோ. ஏய் நில்லு.
நெல்லு. அவனை முன்னாடி போய் புடி. புடி அவனை. இதுக்கு வாய்ப்பே இல்ல சார். திருடம் போலீஸ் விளையாட வந்திருக்கியா இல்ல வேற எதுனா விளையாடலாமா? இந்த நம்பர்ல இருந்தா நான் 5 பேருக்கு நீ கால் பண்ண. சார் இது என்னுடைய மொபைலே இல்லை. ஸ்டேஷனுக்கு போனா தானா எல்லா உண்மையும் சொல்லுவேன். இவனை கூட்டிட்டு போ. கரண், எஸ் சார். ட்ராக் பண்ண நம்பர் கிடைச்சதா? எஸ் சார். அந்த ஆளும் அந்த மொபைலும் கிடைச்சிட்டாங்க. அது பேலான்ற ஒரு பொண்ணோடது. அப்படின்னா இவன் மூலியமா பேலாவை கண்டுபிடிச்சிடலாம். பேலா 3 மாசத்துக்கு முன்னாலே சேர்த்துட்டா. சரி கரண், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு போகிற வழி வரைக்கும் செக் பண்ண. அவங்க அங்கே எந்த வண்டியில் போனாங்கன்றத கண்டுபிடி. அவங்கள யாராவது ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸை நோட் பண்ணியிருக்கலாம்ல, ஏதாவது பார்த்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எங்கேயாவது ட்ராப் பண்ணியிருக்கலாம்ல. சொல்லு சார் லீஸா போயிட்டு இருந்த ஆட்டோ டிரைவர் கிடைச்சிட்டான். அவனை அங்கேயே நிறுத்தி வை, நான் வந்துட்டு இருக்கேன். சார், பேலாக்கு ரிலேட்டடான ஒரு ஆர்டிகல் கிடைச்சிருக்கு. என்ன இருக்கு? 23 ஜனவரி 2025 காலையில 4 மணிக்கு பெலோரியில ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு. அதுல எஸ்கே காலேஜோட மாணவி பெலா இறந்திருக்கா. அவளோட ஃப்ரெண்டு ஆஷிதா கூட அவுட்டிங்ல இருந்து ரிட்டர்ன் வந்திருக்கா. ஆஷிதா என்ன சொல்லியிருக்கான்னா, யாருன்னு தெரியாத ஒருத்தன் பேலாவை இடிச்சிட்டு போயிட்டான். எவ்வளவு கெஞ்சியும் எந்த உதவியும் கிடைக்காததுனால அவளோட உயிர் போயிடுச்சு. அவளை இடிச்சது யாருன்னு போலீஸ் தேடிட்டு இருக்கு. பேலா ஒரு அனாதை. ஆஷிதா கன்ஃபார்ம் பண்ணிட்டலா? ஆனா இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸும் காலையில 4 மணிக்கு அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒருவேளை இது ஹிட் அண்ட் ரன் கேஸ்னா பேலாக்கு சம்பந்தப்பட்ட யாரோ இந்த ஸ்டூடெண்ட்ஸை துரத்திக்கிட்டு இருக்காங்க. எஸ்கே காலேஜ்ல விசாரிச்சப்ப யாரும் இந்த சம்பவத்தை பத்தி சொல்லல. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. சித்திக், பேலாவோட ஃபோன் கான்டாக்ட்ஸ் அப்புறம் அவ ஃபோன் ரெக்கார்ட்ஸோட டீடைல்ஸ் எனக்கு வேணும். இன்னொரு விஷயம், பேலா என்னைக்கு செத்தாலோ அன்னைக்கு அந்த நேரத்துல இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எனக்கு வேணும். அப்புறம் எந்த ஏரியால பேலாக்கு ஆக்சிடென்ட் நடந்ததோ அந்த ரிப்போர்ட்டை எனக்கு as soon as possible அனுப்புங்க. ஓகே சார். அன்னைக்கு ஆட்டோல இருந்த பொண்ணு இவதானா? ஆமா, இந்த பொண்ணு தான் சார். வேற எங்கேயோ போக சொன்னா, அப்புறம் யூட்டன் அடிக்க சொல்லிட்டா. ஆட்டோ யூட்டர்ன் பண்ணி எங்க கூட்டிட்டு போன? சார் ஆள் நடமாட்டம் இல்லாத காடு சார். எங்க டிராப் பண்ணியோ எங்களை அங்க கூட்டிட்டு போ. வாங்க சார். சார், இது 5 ஸ்டூடெண்டோட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ், அப்புறம் கால் ஹிஸ்டரி, அப்புறம் ரிப்போர்ட்ஸ் படி சவின், நிஷா, பேலாவோட லாஸ்ட் லொகேஷனும் ஆக்சிடென்ட் அப்போ ஒரே லொகேஷனை தான் காட்டுது. சவியாவும் நிஷாவும் அந்த நேரத்தில் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்போ பேலாவோட ஆக்சிடென்ட்ஸுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இங்கே தான் டிராப் பண்ணியா? ஆமாம் சார், இங்கே தான் சார் ட்ராப் பண்ணேன். அப்புறம் அவள் உள்ளே போயிட்டா. சார், எங்களுக்கு பேக்கப் தேவைப்படும் நினைக்கிறேன். எஸ் சார். அவங்கள எவ்வளோ இன்னசென்ட் நினச்சிட்டு இருந்தோமோ அவங்க அந்த மாதிரி கிடையாது. காலேஜுக்கு வெளியே என்ன ஹிஸ்ட்ரின்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அந்த கதையே வேற. லாஸ்ட் இயர் ஜனவரியில் கோட்டாவோட காலேஜில் இருந்து ரெஸ்ட்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவன் ஜூனியரை புள்ளி பண்ணியிருக்கான். அந்த ஜூனியரோட பேரண்ட்ஸ் விஷாலுக்கு எதிராக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த 5 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜூனியர்ஸை ரேக் பண்ணியிருக்காங்க. ரைட். இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்புறம் பேலாவோட ஆக்சிடென்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஏதோ கனெக்ஷன் இருக்கு. சார், விஷாலோட அட்டாப்சி ரிப்போர்ட் வந்திருக்கு. அவன் 4 மணிலேருந்து 7 மணிக்குள்ள மூச்சு முட்டி இறந்து போயிருக்கான். கழுத்தை வெட்டினதுனால விஷால் சாகலன்னு இந்த ரிப்போர்ட் மூலமா நமக்கு தெளிவா புரியுது. கழுத்தை வெட்டுறதுக்கு முன்னாலே அவன் கழுத்தை நெரிச்சு அவனை கொண்டிருக்காங்க. ரிப்போர்ட் படி பார்த்தா விஷாலோட மூக்குலையும் லங்ஸ்லயும் ஒரு வகையான பாக்டீரியாவையும் ஃபங்கஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஃபங்கஸ் எல்லாம் மனுஷனுங்க நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் இருக்கும். அப்படின்னா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் இது நடந்திருக்கு. அங்கதான் இவன் அவனை கொண்டு இருக்கணும். கரண். எஸ் சார். ஃபாரஸ்ட் ஏரியாவில் மூடி இருக்கிற ஏதாவது கிரெயின் ஃபேக்டரி இருக்கான்னு பாரு. விஷாலோட ரிப்போர்ட்ல எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. 4 ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரமா நீங்க போய் அங்கே சர்ச் ஆரம்பிங்க. குவிக். ஓகே சார். கரண், எனி அப்டேட்? தேடிக்கிட்டே இருங்க, அங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க. ஹலோ, நில்லுங்க. கீப் சர்ச்சிங். ஓகே. மிஸ்டர் ரஞ்சித் எங்க? மேலே தான் இருக்கார் சார். எங்கன்னு வந்து காட்டு.
சார் இவர் தான் எங்களோட வைஸ் பிரின்சிபல். ஆஷிதாவையும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிடுங்க. சஞ்சய், கால் எவ்ரி ஒன். எஸ் சார். என்ன விஷயம் சார்? சொல்கிறேன். எஸ், கமின் கமின். விஷாலோட புல்லிங்கை பற்றி, பேலாவோட டெத்தை பற்றி உங்களை யாருமே எங்ககிட்ட எதுவும் சொல்லலை. ஏன் சொல்லுங்க. சார், பேலா அனாதை, ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவ. பேலா காலேஜ்லேருந்து ரொம்ப தூரத்தில் ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டா. ஆஷிட்டா இந்த ஆக்சிடெண்ட்டை அவள் கண்ணால் பார்த்தா. விஷால் அப்புறம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பெல்லாவுடைய டெத்துக்கும் கனெக்ஷன் இருக்கும்னு நாங்கள் நினச்சதே இல்லை சார். அதனால தான் பெல்லாவை பற்றி சொல்கிற எந்த தேவையும் இல்லைன்னு நினச்சேன். நாங்கள் எதையும் மறைக்கணும்னு நினைக்கல. ஆஷிதா, அன்னைக்கு 5ல இருந்து 7 மணிக்கு நடுவுல பிலோரி பீச்சு கிட்ட நீயும் பேலாவும் எங்க இருந்தோ திரும்பி வந்துட்டு இருந்தீங்க. போலீஸ் கிட்ட இதுதானே சொன்ன? ஆ சரி, இப்ப சொல்லு. சவியும் நிஷாவும் பேலாவுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதை எப்படி பார்க்காம இருந்தாங்க? ஏன்னா அவங்க 2 பேரும் அங்கேதானே இருந்தாங்க. இங்க பாரு, உண்மையை சொல்லு. இல்லனா நாங்க விசாரிச்சா யாரா இருந்தாலும் உண்மையை சொல்லிடுவாங்க. அப்படின்னா அந்த 5 பேர் எதுக்காக போலீஸ் கஸ்டடியில எடுக்கல? அவங்க தான் பேலாவை காலேஜ் மாடியில இருந்து தள்ளி விட்டாங்க. அவ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சதும் அவளை அங்க கொண்டு போய் தூக்கி போட்டுட்டாங்க. ஆஷிதா, அழாத. உட்கார உட்கார ப்ளீஸ் உட்கார. அன்னைக்கு ராத்திரி பேலாக்கு எக்ஸாக்டா என்ன நடந்ததுன்னு சொல்லு. சார், அந்த 5 பேரும் 1 நம்பர் புல்லிஸா இருந்தாங்க. காலேஜ்ல எல்லாருக்கும் அவங்கள பார்த்தா எவ்வளவு பயம்னு உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது சார். அதனாலதான் காலேஜ்ல இருக்க எல்லா ஜூனியர்ஸும் அவங்கள பார்த்து பயந்தாங்க. விஷாலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு நாள் லிமிட் கிராஸ் பண்ணிட்டாங்க. பாவம் பேலா. அழகான வானம், அப்புறம் சிலுசிலுன்னு காத்து. சரியா? காலேஜ் கேம்பஸோட மாடி மேல சீனியர்ஸோட புது லைஃப் சேஞ்சிங் லெசன். உனக்கு வேற என்ன வேணும் பேலா? ஆனா இவ சீனியர்ஸ் கத்து கொடுத்த முதல் லெசன்லயே மறந்துடுறா. சரிதானே பேலா? ரொம்ப சிம்பிள் பேலா. திரும்பவும் உனக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். எப்பவும் எந்த நேரத்துலயும் சீனியர்ஸ்க்கு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என்ன நடந்துட்டு இருந்தாலும் சரி, சீனியர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். பேலா, நான் தான் சொன்னலடா, அவ பயப்படலாம் மாட்டா. நீ யாருங்கிற உண்மைய நீ சொல்லணும் இல்லையா? அதுக்காகத்தான். சரி, இதுல நடந்து காட்டு. வா. வா வா. சார், விஷாலுக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இப்படிதான் நடக்கணும். விஷாலுக்கு இப்படிதான் மரண தண்டனை கிடைச்சிருக்கணும். அவனோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இப்படிதான் நடக்கணும். அவங்க பண்ண தப்புக்கான தண்டனை கிடைக்கணும் சார். 3 மாசமா நான் குற்ற உணர்ச்சியில வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த வலி என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. சீனியர்ஸ் அவங்க என்டர்டைன்மெண்ட்டுக்காக பல அப்பாவி ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கைய பணயமா வைக்கிறாங்க. சில நேரங்கள்ல லிமிட்ஸ் கிராஸ் பண்ணிடுறாங்க. அவங்க பண்ற இந்த டார்ச்சரால இவங்களோட உயிர் போகவும் வாய்ப்பு இருக்குன்ற விஷயத்த மறந்துடுறாங்களே. இதே போல ராகிங் அப்புறம் புல்லிங் கதைகளும் தெரிஞ்சோ தெரியாமலோ பெரிய கிரைமா மாறிடுது. இதனால பேலா மாதிரி இன்னசென்ட் ஸ்டூடெண்ட்ஸோட உயிரும் போயிடுதுங்க. உனக்கும் பேலாவுக்கும் நடந்த இந்த கொடுமைக்காக அந்த 5 பேரையும் பழி வாங்குறதுக்காக நீ பேலாவோட பேரை யூஸ் பண்ணிருக்க. அந்த 5 பேரும் செத்துப்போன பொண்ணோட போன் நம்பர்ல இருந்து கால் வர்றத பார்த்து பயந்து உன் வலையில மாட்டிப்பாங்கன்னு நினைச்சியா? இல்ல மேடம், நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு பேலாவோட போனை பத்தி எதுவும் தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாது சார், எதுவும் தெரியாது. ஆஷிதா வெக்கேஷன் முடிஞ்சதுல இருந்தே காலேஜ்ல தான் இருக்கா. ஆஷிதா மட்டும் இல்ல, காலேஜ்ல இருந்து யாரும் வெளியே போகல. அதுக்காக எல்லாரும் இன்னசென்ட் ஆக முடியுமா? கிரைம் பண்ணணும்னா கிரைம் சீன்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விஷயம் போலீஸுக்கும் நல்லாவே தெரியும். காலேஜில் சீனியர்ஸோட ராகிங்கையும் ரவுடிசத்தையும் முடிக்கிறதுக்காக அவன் நேரடியாக மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஒரு பயத்தை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக அவன் இன்னொரு பெரிய பயத்தை கொண்டு வந்திருக்கான். முதல்ல 1, இப்போ 2. இதோட அவன் நிற்க மாட்டான். மிச்சம் இருக்கிற 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கும்
3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்திருக்கிற அதே நிலைமை வரதுக்கு கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. ப்ரொசீஜர், எவிடன்ஸ், க்ளூ எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. கடைசியா நாம ஒரு வலையை வீசி பார்க்கணும். என்ன சொல்றீங்க சார்? விஷாலோட டெட் பாடியை பார்க்கும்போது அவன் காலேஜை விட்டு வெளியே போகல, காலேஜுக்குள்ளேயே தான் இருந்திருக்கான். ஏன்னா அவன் திரும்பி வரதை யாரும் பார்க்கல. அதாவது அவன் காலேஜுக்கு திரும்பி வரல, அவனோட பாடியை தான் காலேஜுக்கு திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. ஷவிக்கும் மாணிக்குக்கும் இதே தான் நடந்திருக்கு. அவங்களோட டெட் பாடியும் மர்டர் ஸ்பாட்ல இருந்து காலேஜ் பிரமிஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க, அதுவும் கட்டைகளோட சேர்த்து. அப்படின்னா கேமராஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பாடியை மறைச்சு வச்சிருக்காங்களா? விஷால் இறந்தது 23ஆம் தேதி மத்தியானம் 1லிருந்து 3க்குள்ள நடந்திருக்கு. சப்பி மாணிக் செத்தது 23க்கு அடுத்த நாள் 24 ஏப்ரல் மத்தியானம் 2லிருந்து 4. அப்போ ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தாக்க 3 பேருமே கழுத்து நெரிக்கப்பட்டு செத்துருக்காங்க. முதல்ல 1, நாம இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போதே 2, மற்ற 2 ஸ்டூடெண்ட்ஸையும் நம்மளால இன்னும் தேடி கண்டுபிடிக்க முடியல. அதனால இந்த கேஸை நம்ம கிட்ட இருந்து வேற ஆபீசர் கிட்ட கொடுக்க போறாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, காலேஜுக்கு வெளியே நம்ம டீம் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிடுங்க. சார், என்ன சொன்னனோ அதை மட்டும் பண்ணு. ஓகே சார். இந்த வண்டி யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு? ரூபேஷ். கேங் வார், திருட்டு, மர்டர்ஸ், கிட்னாப்பிங் 6 மாசத்துக்கு முன்னால தான் பெயில வந்திருக்கான். ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் அவைலபிளா இருக்கும்போது எதுக்காக இவன் கொல்ல போறான்? என்ன காப்பாத்துங்க கான்ஸ்டபிள், சீக்கிரமா ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க. எதுக்காக வெளியே போன இடியட்? போலீஸ் எல்லாம் இங்கிருந்து போனது ஒரு ட்ராப்பா இருக்கும் நான் சொன்னல இடியட். ஏன்டா வெளியே போன? சரியா தான் சொன்னீங்க, ட்ராப் தான். யாரை மாட்ட வைக்கணும்னு நினைச்சோமோ மாட்டிக்கிட்டோம். எல்லா உண்மையும் சொல்லிட்டான். பானிபத் காலேஜில் விஷால் அவனோட தம்பியை எப்படி புள்ளி பண்ணான்னு சொல்லிட்டான். இது வரைக்கும் அவன் எங்கேயும் கிடைக்கல. தேஜஸ் தம்பியோட பாஸ்ட்டை வச்சு அவனை நல்லா தூண்டி விட்டல. இந்த புல்லிஸை பழி வாங்கி அவன் தம்பிக்கு நியாயம் வாங்கி கொடுக்க நினைச்சிருக்கான். நீங்க தப்பிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டை அநியாயமா கிரிமினல் ஆக்கியிருக்கீங்க. பேலாவோட மரணத்துக்கு பழி வாங்குறதுக்காக இன்னும் எத்தனை பேரை கொண்டிருக்க ரஞ்சித்? ஒரு ஸ்டூடெண்டோட லைஃபையே நாசமாக்கிட்ட. இல்லை சார், இதை நான் பேலாக்காக பண்ணலை. பேலாவுக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் எனக்கும் நடந்துச்சு. பல வருஷத்துக்கு அப்புறம் பெலாவும் அதே நிலைமையில் இருக்கிறத பார்க்கும்போது இட்ஸ் ஓகே. இந்த புல்லிஸ் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அதை நினச்சி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அவங்கள நான் பார்த்துக்கிறேன். நீ உன் படிப்பில் கவனமாக இரு. நான் எப்பவும் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு ஒரு அண்ணனாக நான் இருக்கேன். பிரின்சிபலோடைய ப்ரெஷரால் காலேஜோடைய ரெப்புடேஷனுக்காக நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன். ஆனால் பேலாவுடைய பாடியை பார்த்தப்போ என்னால் எனக்காக எதுவுமே பண்ணிக்க முடியல.
பேலாவுக்காகவாச்சும் ஏதாவது பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணேன். ஒருத்தருடைய தங்கச்சிய இல்லை ஒருத்தருடைய பொண்ணோ ஒரு புள்ளியால் டார்ச்சர் அனுபவிக்கக்கூடாது, சாகக்கூடாது. அப்போ தான் நான் ஒரு பிளான் பண்ணேன். ஒரு நாள் காலேஜில் தேஜ் விஷாலை ஹர்ட் பண்ண முயற்சி பண்ணதை நான் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தேஜோடைய கதையை பற்றி தெரிய வந்தது. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா தேஜ்? விஷாலை பில்டிங்லேருந்து தள்ளி விட பார்க்குற? அவனுக்கு ஏதாவது ஆகியிருந்தா? ஏதாச்சும் ஆனாலும் அது நல்லதுக்கு தான். நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உங்களுக்கு தெரியாது சார், இந்த விஷயால தான் என் தம்பி இந்த உலகத்தை விட்ட போயிட்டான் சார். அதனாலதான் சூரத் காலேஜ்ல இருந்து அவனை வெளியில தூக்கிட்டாங்க சார். அதே ஆளு இதே காலேஜில் தான் இருக்கான்னு தெரிஞ்சப்புறம் நானும் இதே காலேஜுக்கு வந்து சேர்ந்தேன். விஷாலும் அவன் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவனை புல்லி பண்ணாங்க சார். விஷாலையும் அவன் ஃப்ரெண்ட்ஸை நான் சும்மா விட மாட்டேன். நான் ரூபேஷை கில்லிங்காக ஹையர் பண்ணேன். தேஜுக்கு அந்த அடையாளத்தை கொடுத்தேன். விஷால், மாணிக், அப்புறம் சவி செத்துட்டாங்க. நிஷா அவ கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. அப்புறம் சாகர் அவன் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கான். ரூபேஷ் அவனை அடிச்ச அடியில நிச்சயமா அவன் உயிரோடு இருக்க மாட்டான். இவங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. ரஞ்சித் மாதிரியான ஆளுங்க ஜெயிலுக்கு போனாதான் நியாயத்துக்காக இதெல்லாம் பண்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். அப்பதான் அவங்க திருந்துவாங்க. எழுதிட்டு போங்க. போ. வைஸ் பிரின்சிபல் ரஞ்சித் காலேஜில் அனுபவிச்ச கஷ்டத்தோட வலிகளை இன்னும் மறக்கல. காவல்துறையின் உதவியால சாகரும் நிஷாவும் தப்பிச்சிட்டாங்க. ஆனா மத்த 3 பேருக்கும் பயங்கரமான மரணம் கிடைச்சது. அவங்க குடும்பமும் உடஞ்சே போயிடுச்சு. நியாயன்ற ஒண்ணு கிடைக்கிறதுக்காக நாம செய்ய வேண்டியது இதுதானா? தேஜ் மாதிரி பசங்களோட வருங்காலத்தை இதே போல கெடுக்கிறது சரியான ஒண்ணா? இந்த 5 பசங்க மாதிரியே இன்னும் நிறைய பசங்க அவங்க டைம் பாஸுக்காக இந்த மாதிரி அப்பாவிகளை புல்லி பண்றது மற்றும் இந்த மாதிரி அப்பாவிகளோட மனசை குத்தி குத்தி இது போல சேதம் பண்றது மிகப்பெரிய குற்றம் தான் சொல்லணும். இவங்க ஜாலிக்காக இந்த மாதிரி பண்ற இந்த விஷயங்கள்லாம் கிரைமா மாற வாய்ப்பு இருக்கு. தண்டனை கொடுக்கறதுக்கான உரிமை சட்டத்துக்கு மட்டும் தாங்க இருக்கு. இந்த விஷயத்தை நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே மாறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குற்றம் நடக்காம இருக்க அதை தடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நான் தான் உங்களோட அனுப் சோனி. இப்போ நான் கிளம்புறேன். அடுத்த கிரைம் பேட்ரோலோட இன்னொரு கதையில நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. கிரைம் பேட்ரோல் பாருங்க. ஜெய் ஹிந்த்.